சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பதை இன்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன். உன் துணை உன்னிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அது போல் மட்டும் நீ இருந்து விட்டால் உன் துணை அவர் தலையில் வைத்து உன்னை கொண்டாட தயாராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றி இனியும் பேசிக் கொண்டிருக்காதே. இனிமேல் நடக்கப் போவது நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் சாயப்பா சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களின் பேசும் வார்த்தைகளை உன் செவிகளால் கேட்க முடியாமல் தானே கண் கலங்கி வருகிறாய். அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் உன் துணை எதிர்பார்ப்பது போல் நீ இருந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையான தொடக்கத்தோடு நீ வாழத் தொடங்குவாய். உன் துணை உன்னிடம் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் இல்லை. உன் மனதில் அளவு கடந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். வேறு எதுவும் சுயநலத்தோடு எதிர்பார்ப்பது எதுவும் இல்லை. உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் துணையை பற்றி உன்னிடம் என்ன கூறினாலும் உன் துணையை பற்றி நீ சந்தேகப்படக்கூடாது. என் துணை இப்படித்தான், என் துணையை பற்றி எனக்கு தெரியும் என்று நீ ஒரு முறை சொன்னாலே போதும். திரும்பவும் அவர்கள் உனக்கு குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டார்கள். உன் துணை உன் உண்மையான அன்பும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். அதற்காக உன் துணையின் மீது தவறு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உன் துணையும் தவறு செய்திருக்கிறார். ஆனால் அந்த தவறை உணர்ந்து விட்டார். உன் உண்மையான அன்பிற்கு ஏக்கமாக காத்திருக்கும் உன் துணை, நீ அந்த உண்மையான அன்பை கொடுத்து விட்டால் அவர் தலையில் வைத்து உன்னை கொண்டாட தயாராக இருக்கிறார். அத்தனை அன்போடும் பாசத்தோடும் நீதான் உலகம் என்று உன் துணை உன்னை தேடி வரப்போகிறார். வரும் துணை உன்னுடையவராகத்தான் வரப்போகிறார். இத்தனை நாள் தவறு செய்ததையெல்லாம் மறந்து இனிமேல் உன்னவராக இருக்க வருகிறார். அவரை புரிந்து கொண்டு அவர் கேட்கும் உண்மையான அன்பை கொடு. யார் பேச்சையும் கேட்டு உன் வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாதே. உன்னவரை உன்னை காக்கிக் கொள். உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.